வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. பொதுவாக 3, 12, 21, 30 இந்த தேதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 3ஆம் எண் ஆதிக்கம் உள்ள அமைப்புங்க இது. இப்போ 3 அப்படின்னா குருவை குறிக்கும். அப்போது உங்களுக்கு அந்த குருவுக்கான ஒரு குணங்கள் இருக்குங்க. உங்களை பொறுத்தளவுக்கு நல்ல தலைமை பொறுப்பு இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சட்டப்பூர்வமாக செய்யணும்னு நினைப்பீங்க. எந்த செயல்லையும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. குறுக்கு வழியில் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. நீங்கள் இந்த 3ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா ராஜா போல் நீங்கள் வாழுவீங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல செல்வ செழிப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. நல்ல ஹெல்பிங் மைண்டு இருக்கும். உங்களுக்கு நல்ல அந்தஸ்தும் கௌரவமும் கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றவங்க உங்களை மதிக்கிற மாதிரியான வாழ்க்கை தான் நீங்கள் வாழுவீங்க. மற்றவங்க உங்களை கண்டிப்பாக தலை வணங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க. நிறைய பேர் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், அதில் ஒரு நல்ல தலைமை பொறுப்பில் இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அரசாங்கத்தில் நல்ல ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பீங்க. இது மாதிரியான எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு நல்ல ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடச்சிரும். இது இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிப்படியாக உயர்ந்து சுயமாக அவங்களே ஒரு தொழில் நடத்துவாங்க. நிறைய பேர் தன்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணி அதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்ல ஆபரண சேர்க்கை இருக்கும். இடம் மாறினீங்களா அப்படின்னாலும் 3ஆம் எண் ஆதிக்கம் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு தொடர்புகள் இருக்குதா அப்படின்னாலும் இந்த 3ஆம் எண் ஆதிக்கம் இருக்குங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறது, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் எண் ஆதிக்கம் இருக்கும். அரசியலில் நல்ல உயர் பதவிக்கு வர்றது, அரசாங்கத்தில் பெரிய பொசிஷனில் இருக்கிறது, அரசியல்வாதிக்கு பிஏவாக இருக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கிறதுலாம் இந்த 3ஆம் எண் ஆதிக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பொதுவாக ஒருத்தவங்க பிஏவாக ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது அது மற்ற தேதியில் இருக்கவங்களுக்கு ஒரு குணங்கள் இருக்கும். இதே இது 3ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு பிஏவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு இந்த 3ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்கவங்க பிஏவாக இருக்கவங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக இருக்குங்க. இவங்களில் பல பேர் பார்த்திங்கன்னா வேலையில் சேரும்போது ஒரு சாதாரண நிலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க எக்ஸாம் எழுதி ஒரு பெரிய நிலைக்கு வந்துடுவாங்க. ஒரு விஷயத்தை முடியல அப்படின்னா திரும்பி முயற்சி எடுத்து அதில் வெற்றி அடைகிறது இந்த 3ஆம் எண் ஆதிக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன தான் சொத்து சுகங்கள் இருந்தாலும் கூட, அதாவது இவங்க அப்பாவுடைய சொத்தாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பூர்வீக சொத்து இருந்தாலும் சரி, இவங்க தன்னுடைய உழைப்பால் முன்னேறி இவங்க சொத்து சம்பாதிக்கணும், நான் என்னுடைய உழைப்பில் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்குங்க. இவங்களுடைய ஃபேமிலியில் யாராவது 2 திருமணம் முடித்தவங்க இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு விளையாட்டுத்துறை, ஓவியம் இது மாதிரியான விஷயத்தில் இவங்களுக்கு ரொம்பவே ஈடுபாடு இருக்குங்க. இவங்களில் நிறைய பேர் கோயில் திருப்பணியை எடுத்து செய்கிறது, இந்த வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறது, பேங்க்கில் ஒரு நல்ல சேர்மனாக இருக்கிறது, ப்ரைவேட் கம்பெனியில் பெரிய பொசிஷனாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களில் நிறைய பேருக்கு எல்லோ கலர் ரொம்பவே பிடிக்கும். இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இவங்களே ஒரு சில மருந்துகள் தயாரித்தோ இல்லைன்னா இவங்களுக்கு தேவையான மருந்து என்ன அப்படிங்கிறத இவங்களே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க சாப்பிட்ருவாங்க. ஒரு சிலர் யாராவது ஒரு காலகட்டங்களில் இந்த இது சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தது கூட இவங்க மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு டக்குன்னு அதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க சாப்பிட்ருவாங்கங்க. இவங்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது, வேறு யாருக்காவது வழிகாட்டுறது, இது மாதிரியான எண்ணங்கள் எப்பவுமே இருக்குங்க இவங்களுக்கு. இவங்க கண்டிப்பாக நல்ல செல்வ செழிப்போடு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க ஒரு இறங்கு நிலைக்கு போயிட மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களோட கடைசி காலமும் நல்ல செல்வ செழிப்பாக தாங்க இருப்பாங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு சங்கத்தில் ஒரு தலைமை பொறுப்பாக இருக்கட்டும், ஒரு நிர்வாகத்தில் ஒரு தலைமை பொறுப்பாக இருக்கட்டும், சமுதாயத்தில் ஒரு நல்ல பொறுப்பு, இது மாதிரியான பதவிகள்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக வெஜிடேரியனுக்கு மாறிடுவாங்க. இவங்க ஆபரணம் அணிஞ்சிக்கிறதுல ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு சாஸ்திரமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், சட்ட சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் இவங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்குங்க. இவங்களில் நிறைய பேர் 2 வருமானம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களில் நிறைய பேர் முதல்ல ஒரு துறையில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு மாறி வேறு ஒரு துறைக்கு போயிடுவாங்க. அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேங்க்கில் வேலை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டீச்சராக மாறிடுவாங்க, இல்லைன்னா டீச்சராக இருப்பாங்க அப்புறம் பேங்க்குக்கு மாறிடுவாங்க. இது மாதிரியான மாற்றங்கள் இவங்க பண்ணுவாங்க. இவங்களுக்கு எப்பயுமே குழந்தைய பற்றி ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழந்தைங்க மேலே. அதனால் ஒரு
குழந்தைங்க மேலே கொஞ்சம் வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜாதகத்தோடு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா, இவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது, இல்லைன்னா உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா குரு பகவான் இவங்களுடைய லக்னத்துக்கு 1ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. எதனால் அப்படின்னா குரு பகவான் லக்கணத்துக்கு தொடர்புபடுவார். அப்போது இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகரை ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸாக தான் இவங்களை வாழ வைக்கும். அதே போல் இவங்க எந்த ஒரு துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் இவங்க சாதிப்பாங்க. இவங்க வியாழக்கிழமை பிறக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்புங்க. இது இல்லை அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு 2-3 கிரகங்கள், அதாவது குரு நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புங்க. குரு நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு 2-3 கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை லக்னம் இந்த குரு நட்சத்திரத்தில் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா இவங்களுடைய ராசி குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு. அப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் இது மாதிரியான என்னென்ன அமைப்புகள்லாம் படிப்படியாக ஒன்று ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்குது அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு. அப்போது இது மாதிரியான ஏதாவது 1, 2, 3 அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஜாதகரை ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், ஒரு பெரிய லெவலில் இந்த ஜாதகர் இருப்பாருங்க. ஆக மொத்தம் நான் இந்த 3ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதாவது 3, 12, 21, 30 இந்த தேதிகள்லாம் பிறந்தவங்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.